வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இன்றைக்கி யுகாதி ஸ்பெஷலாக நம்ம தோரம் பருப்பில் போலி பார்க்க போகிறோம். 1 கப்பு தோரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அது பிறகு அந்த தோரம் பருப்பில் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுடுங்க. வேக வச்ச பருப்பை கடாயில் போட்டுக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம் அந்த பருப்புலேயே போட்டு அதிலே கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணி விடும். அது அப்படியே திக்காயிடும். திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு கிராம்பு தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அது பிறகு நெய் 1 டீஸ்பூன் நெய் போடுறதுனால அந்த பருப்பே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏன்னா இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள், அந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அப்படியே ஆறட்டும். நம்ம போலிக்கு மாவு பிசையலாம். 1 கப் மைதா போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கலந்துக்க வேண்டியது தான். மாவு நம்ம சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரி நம்ம கலந்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு அதை கொஞ்சம் நல்லா பஞ்ச் கொடுத்து, நல்லா இந்த மாதிரி பஞ்ச் கொடுத்து நம்ம பிசையணும். பிசைஞ்சோம்னா நல்லா மாவு நம்ம போலி சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பஞ்ச் கொடுத்து நம்ம பிசையிறது. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டவல் போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடிடுங்க. இப்போ பூரணம் நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம அந்த பூரணத்தை உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். தோரம்பருப்பு போலி நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட சாஃப்டாகவே தான் இருக்கும். வெல்லம் பாகு எடுக்காமையே நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டைகள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போலி செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு பாருங்கள், 10 நிமிஷம் ஊறின பிறகு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே பூரணம் வச்சு இந்த மாதிரி உள்ளார மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிடலாம். நம்மளுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிடலாம். உங்களுக்கு திரட்ட வரலன்னா நீங்கள் கையில் கூட நம்ம பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை பால் கவர் பேப்பரோ அந்த மாதிரி பேப்பரில் வச்சு நம்ம கவரில் வச்சு கூட நம்ம தட்டி போலி செஞ்சுக்கலாம். இந்த மாவை நல்லா ஊற வைக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பஃப்னு நல்லா எப்படி ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். நம்ம நல்லா பஞ்ச் கொடுத்து அழுத்தமாக நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி திரட்ட வரலன்னா பால் கவரில் எடுத்துக்கோங்க. அந்த பால் கவரில் மேலே எண்ணெய் தடிக்கோங்க. அதுக்கு மேலே மாவு வச்சுக்கோங்க. அந்த மாவை இந்த மாதிரி சின்னதாக தட்டிக்கோங்க. அதுக்கு மேலே பூரணம் வச்சுட்டு பூரணத்தையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அது மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் அந்த கவரில் எண்ணெய் தடிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த போலியை நல்லா நீட்டாக ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. இதை அப்படியே தவாவில் போட்டு கூட நம்ம சுடலாம். அப்படியே நெய் எண்ணெய் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம கையில் தட்டினா கூட இந்த போலி ஃப்ளஃபியாக வரும். இது குழந்தைங்களுக்காக சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி சின்ன சின்னதாக பூரணம் பண்ணி குழந்தைங்களுக்காக சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் சீஸ் போட்டு, இந்த குழந்தைங்களுக்கு சீஸ்னால் ரொம்ப இஷ்டம். இந்த போலி அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் சீஸ் மேலே போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நிறையா சீஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்லாமேன்னு சாப்பிடுவாங்க.
எதுக்காக நம்ம இந்த உகாதிக்கு போலி செய்கிறோம்னா, இந்த விவசாயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுனால எல்லா கடவுளையும் வணங்கிட்டு நம்ம இந்த தானியத்தால் முதல்ல இனிப்புகள் செய்கிறோம். எல்லாருக்கும் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.